இந்த பெரும் எழுச்சியோடு எமது பிரதேசத்திலே முக்கியமாக கடந்த 2 தினங்களாக நடைபெற்ற தபால் மூல வாக்கெடுப்புகள், அதே போன்று தேசியத்திலே பரவலாக நடத்தப்பட்ட தபால் மூல வாக்கெடுப்புகள் எல்லாம் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு பெரும் சாதகமான நிலை ஏற்பட்டதாக பரவலாக சமூக வலைத்தளங்கள் ஏனைய செய்தி தளங்களில் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே தோழருடைய வெற்றி, அனுரகுமாரவுடைய வெற்றி ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியாக வடகிழக்கு மாகாணங்கள் தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களிலே பரவலாக எல்லோர் மத்தியிலும் ஒரு அலையாக எழுந்துள்ள நிலையில் வடகிழக்கு மாகாணங்களில் தோழருடைய வெற்றிக்கு, புதிய ஜனாதிபதியுடைய வெற்றிக்கு சிறுபான்மை மக்களுடைய பங்களிப்பு என்ன? அதிலும் முக்கியமாக எமது கல்குடா பிரதேசத்திலே அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு பாரிய செல்வாக்கும் பாரிய அலையும் இருப்பதாக தேசியத்திலே பேசப்படும் ஒரு பிரதேசமாக மாறியிருக்கின்றது. இதனை நாங்கள் இன்னும் பலப்படுத்தியே ஆக வேண்டும். ஏனென்றால் எமது இளைஞர்களுக்கு மத்தியில் பொதுவாக அனுரகுமாருடைய நாமம், அனுரகுமாருடைய பெயர் பரவலாக பேசப்படுகின்றது. பரவலாக இளைஞர்கள் இம்முறை அதிக அளவில் புதிய வாக்காளர்களாக சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். பொதுவாக நான் பல பெற்றோர்களுடன் பேசுகின்ற பொழுது அவருடைய 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் அனைவரும் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தனது பெற்றோர்களை வற்புறுத்தும் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். ஆனால் பெற்றோர்களால் மறுதளிக்க முடியாத, அதற்கு எதிர்கருத்தினை சொல்ல முடியாத ஒரு பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். காரணம், இப்பொழுது இளைஞர்கள் தெளிவடைந்து விட்டார்கள். எதற்காக இந்த அரசியல் நாடகம்? எமது பிரதேசத்திலே இருக்கின்ற அரசியல் தலைமைகள் எவ்வாறு எமது வாக்குகளை காலத்துக்கு காலம் பொய்யான பசப்பு வார்த்தைகளை கூறி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எமது இளைஞர்கள் ஒரு தெளிவான நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அந்த இளைஞர்கள் விளையாட்டு கழகமாக இருக்கலாம், பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கலாம், அல்லது தொழில் வாய்ப்பை பெற நினைக்கின்ற இளைஞர்களாக இருக்கலாம். எல்லோரும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இப்பொழுது வெளிப்படையாக இளைஞர்கள் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த ஆட்சி மாற்றம் ஒரு தூய கரங்களில் கொடுக்கப்பட வேண்டும். அந்த தூய கரமானது அனுரகுமார திசாநாயக்கை தவிர வேறு எவரும் இல்லை என்ற நிலைக்கு எமது கல்குடா பிரதேசத்தில் உள்ள ஒட்டுமொத்த இளைஞர்களும் கைகோர்த்த நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த இளைஞர்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய மூத்தோர்களை இந்த போராட்டத்துக்கு மத்தியில், எங்களுக்கு மத்தியில் இழுத்து வருவதற்கு இன்னும் சொற்ப நாட்களே இருக்கின்றது. அன்பார்ந்த இளைஞர்களே, அன்பார்ந்த விளையாட்டு கழகங்களில் இருக்கின்ற எமது விளையாட்டு தோழர்களே, உங்களுக்கு நான் அன்பாக ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்கின்றேன். போல் பெட்டு பந்துக்கு தருகின்ற 50,000 ரூபாய், 25,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் போன்ற செல்லா காசுகளுக்கு உங்க பெருமதியான வாக்குகளை செலுத்தி நீங்கள் ஒரு பிழையான ஒரு முடிவை எடுத்து விடாதீர்கள். அன்பார்ந்த இளைஞர்களே, நாங்கள் இந்த போராட்டத்தை எதையும் எதிர்பார்த்து இங்கிருக்கின்றவர்கள் முன்வரவில்லை. இங்கே இருக்கின்ற முன்னுக்கு இருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் அனுரகுமாராவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஒரு 5 நிமிடம் உரையாற்றுவதற்காக எமது பிரதேசத்தின் முதலாவது வைத்தியர் தோழர் அஜுவாட் அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் ஆட்சி மாற வேண்டும்? முதலாவது, இந்த நாடு பலர் சொன்னது போல மிகவும் பலமான பொருளாதார நாடாக இருந்த நாடு வெள்ளையர்கள் எங்களிடம் தந்துவிட்டு போன போது, அப்படி இருந்த நாட்டை இவ்வளவு ஏழையாக நாடாக இந்த உலகத்திலே உள்ள ஏழ்மை நாடுகளுக்குள் கடைசி 10க்குள் எங்களை சேர்த்து விட்டவர் யார் என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஆட்சி செய்தவர்கள். ஆகவே அந்த ஊழல் ஆட்சி இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும். அந்த ஊழல் ஆட்சியின் உயிராக நாங்கள் காணக்கூடிய ரணில் விக்ரமசிங்க, மற்றது மஹிந்த ராஜபக்ச, தினேஷ் குணவர்தன
அதுபோல சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் இப்போவும் எங்கள் கண்முன்னுக்கு நிற்கிறார்கள். ஆகவே இந்த ஊழல் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் ஊழலற்ற ஒரு அமைப்பு உருவாக வேண்டும். அந்த அமைப்பின் தலைவராகத்தான் எங்களது அனுரகுமார் திசாநாயக்க சகோதரர் அவர்கள் இன்று ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் தலைவராக வருவதற்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறார். அந்த முயற்சி வெற்றி அளிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிங்கள பிரதேசங்களில் மக்கள் அலையலையாக திரண்டு 170% மேற்பட்ட மக்கள் சிங்கள மக்கள் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே அவர் வந்தால் இந்த நாட்டின் ஊழல் ஒழிக்கப்படும், சகல இந்த இலங்கையின் சொத்துகளும் மக்களுக்காக படுத்தப்படும். அது ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த நாடு இவ்வளவு கீழ்மட்டத்துக்கு போனது ஊழல் மட்டுமல்ல. இந்த 3 இனமான இஸ்லாமிய, தமிழ், சிங்கள மக்களிடையே அவர் எப்போதுமே பிரித்தாலும் ஒரு நிலைமையை தான் உருவாக்கினார்கள். பிரபாகரன் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை துப்பாக்கி எடுத்து மக்களுக்கு கொலை செய்வதற்காக. அவர் அவ்வாறு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். என்னுடைய தகப்பனும் அவரால் தான் கொண்டு செல்லப்பட்டு என் தகப்பனுடைய மையத்து கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. அது ஒரு விஷயம். ஆனால் பிரபாகரன் உருவானதுக்கான காரணம் இந்த பேரினவாத இனவாத பிரச்சனைகள் மட்டுமே. அதேபோல் முஸ்லிம்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. எவ்வளவோ முஸ்லிம்கள் முகம் கொடுத்திருக்கிறோம். ஆகவே அந்த இனவாத பிரச்சனை முற்றாக தீர்க்கப்பட்டு நாங்கள் முஸ்லிம்களும் தமிழர்களும் சிங்களர்களும் இலங்கையர் என்ற ஒரு அடிப்படையின் கீழ் நாங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவை. அதையும் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மட்டும்தான் பெற்றுக் தரக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். எங்களுக்கு சுயமான கௌரவமான ஒரு சமூகமாக இலங்கையர் என்ற முறையில் நாங்கள் வாழ்வதற்கான ஒரு அடிப்படை தன்மை அவர் ஏற்படுத்தி தருவார். இந்த 2 விஷயங்களும் ஊழலில்லாத ஆட்சி, அதன் மூலமாக நமது பொருளாதாரம் சிறப்படையும், 3 சமூகமும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக வாழும் பொழுது, இலங்கையராக வாழும் பொழுது எங்களால் இந்த பொருளாதாரம் மீண்டும் கட்டிடப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த 2 முக்கியமான காரணங்களை வைத்து நாங்கள் நிச்சயமாக அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு எங்களது வாக்குகளை எந்த ஒரு காரணத்தையும் கொண்டும் வேறு ஒன்றுமே நீங்கள் வீட்டுக்கு போவீர்கள், இந்த நிறைய கதைகள் கேட்டீர்கள், நீங்கள் யூடியூப் சேனல்களில் மற்ற வாட்ஸ்அப் சேனல் நிறைய விஷயங்களை பார்க்கிறீர்கள். உண்மையை உங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய மனோபாவம், சக்தி, கல்வி அறிவு உள்ளது. ஆகவே அதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நீங்கள் வீடுகளுக்கு சென்று உங்கள் மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சுற்றத்தார்கள் எல்லோருக்கும் சொல்லி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களது மாலை மாவட்ட திசை காட்டிக்கு நிச்சயமாக இந்த வருஷம் இந்த முறை நீங்கள் உங்கள் பொன்னான வாக்களை அளித்து அவரை ஜனாதிபதி ஆக்குவது மட்டுமல்ல, நாங்களும் இஸ்லாமியர்களாக நாங்களும் தமிழர்களாகிய தமிழ் பேசும் இனமான தமிழ் மக்களும் சேர்ந்து அனுரகுமார் திசாநாயக்க அவர்களின் வெற்றிக்கு ஒரு பங்களிப்பை நாங்கள் செய்து நாங்கள் அவரை வெற்றி வாகை சூட வேண்டும் என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். நான் 16 எங்களது வாக்கு சீட்டு 39 பேரை கொண்டது. அனுரகுமார் தாசேனே அனுரகுமார் திசாநாயக்க அவர்களது இடம் 16வது 1, 2, 3 போகும்பொழுது 16வது இடத்தில் இருக்கும். அதுல அனுரகுமார் திசாநாயக்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். அதற்கு முன்னாக திசை காட்டி இருக்கும். நமது படிப்பறிவில்லாத அல்லது கொஞ்சம் தெளிவில்லாத பெண்கள் எல்லாம் சில வழி இந்த திசை காட்டிய அவங்க கேட்கிறாங்க, மணிக்கூடாண்டு கேட்கிறாங்க. வேற மணி குடிச்சிட்டம் ஒன்றும் இல்ல. ஆகவே திசை காட்டிக்கு மட்டும்தான் இருக்குது. ஆகவே திசை காட்டிக்கு எதிராக எங்கள் பொன்னாள் வாக்களை போட்டு இம்முறை அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை வெல்ல வைத்து இஸ்லாமியர்களாகிய நாங்களும் தமிழ் பேசும் மக்களாகிய நாங்களும் சிங்கள மக்களோடு கை சேர்ந்து எங்களது இனத்தை, எங்களது கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சரியான தலைமைத்துவத்தை அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்று இந்த நாட்டை சுபிட்சமடை செய்ய எங்களாலும் எங்களது பங்களிப்பை செய்வோம் என்று கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த இந்த கூட்டத்தின் ஏற்பாடுகளுக்கும் நன்றி செலுத்தி நான் விடைபெற்று பெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு நீங்க எல்லாம் போடுறது இவருக்கு தான் போடணும். ஏன்னா இவர் ஒரு சுத்தமான ஆளு, மக்களுடைய இறக்கம். இவருக்கு போடுங்க, அந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கையை தருவோம். முஸ்லீம்களுக்கு